யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சந்தியிலிருந்து உடுவில் நோக்கி செல்கின்ற பாதையில மர்மமான முறைகளிலே உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இதனை யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சந்தியிலிருந்து உடுவில் நோக்கி செல்கின்ற பாதையில 36 வயது மதிக்கத்தக்க யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவனத்திலே வேலை செய்யும் ஒரு இளைஞன் மர்மமான முறைகளிலே உயிரிழந்திருக்கின்றார். அந்த உயிரிழந்த இளைஞன் எவ்வாறு உயிரிழந்தார் மற்றும் அந்த இடம் எப்படி இருக்கின்றது, அது தொடர்பாக இன்றைய காணொலியிலே பார்க்கப்படுவீர்கள். இந்த இளைஞன் உயிரிழந்த பகுதியானது ஒரு மர்மம் நிறைந்த உயிரிழப்புகள் நடைபெறும் ஒரு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்திலே பக்கத்திலே ஒரு கிணற்றிலிருந்து ஒரு இளைஞன் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒரு மர்மமான முறைகளிலே உயிரிழந்திருந்தார். தற்போது இந்த இளைஞனும் ஒரு மர்மமான முறைகளிலே உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பிற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இருந்தாலும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த இடம் எப்படி இருக்கின்றது, அது தொடர்பாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். சண்டிலிப்பாயிலே மர்மமான முறையிலே உயிரிழந்த இளவாலையை புறப்படமாக கொண்ட தேவதாஸ் புருஷோத் எனும் 36 வயது மதிக்கத்தக்க இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு அண்மித்த பகுதியிலே 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த கிணற்றினுள்ளே ஒரு மர்மமான முறையிலே 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இந்த இடத்திலே உயிரிழந்திருந்தார். அந்த இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு அண்மித்த பகுதியிலே தான் நேற்றைய தினம் தேவதாஸ் புருஷோத் எனும் 36 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒரு வாய்க்காலினுடைய துருசிலே ஒரு மர்மமான முறையிலே அவர் உயிரிழந்திருந்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் இதே காலப்பகுதியில் இதே நெல் அறுவடை செய்யக்கூடிய பருவத்திலே தான் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனும் இந்த கிணற்றிலே உயிரிழந்திருந்தார். அதே காலப்பகுதியிலே 2 வருடங்கள் கழித்து இந்த சண்டிலிப்பாய் வயல்வெளி பகுதியிலே ஒரு வாய்க்காலிலே மர்மமான முறையிலே உயிரிழந்த இளைஞன் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வயலும் வயல் சார்ந்த ஒரு மருத நிலமாக காணப்படும். தற்போது நெற்கள் அறுவடை செய்யக்கூடிய பருவத்திலே இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே இந்த இடமானது ஒரு மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே காலப்பகுதியிலே 2 உயிர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பானது அந்த ஊர் மக்களை மிகவும் பாதித்திருக்கின்றது. இந்த இடமானது ஒரு மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாகவே தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் ஒரு பயத்துடன் இந்த வீதியூடாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இளவாலையை புறப்படமாக கொண்ட தேவதாஸ் புருஷோத் என்னும் இளைஞன் ஒரு மர்மமான முறையிலே வெள்ளிக்கிழமை உயிரிழந்திருந்தார். சனிக்கிழமை அந்த பகுதி ஊடாக சென்ற மக்கள் அந்த இளைஞனுடைய உடலை கண்டிருக்கிறார்கள். கண்டு போலீஸாருக்கு அறிவித்தல் கொடுத்து பின்னர் போலீஸார் வருகை தந்து அந்த அவருடைய உடலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த இடமானது ஒரு மர்மம் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவதாஸ் புருஷோத் என்னும் இளைஞன் 36 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞன் தனியார் நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவராக இறந்தாரா அல்லது ஒரு திட்டமிட்ட ரீதியிலே உயிரிழந்தாரா என்பது போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் தான் தெரிய வரும். வெள்ளிக்கிழமை வேலைக்கு செல்வதாக வீட்டிலே கூறிவிட்டு சென்ற இளைஞனானவர் சனிக்கிழமை அதிகாலை பொழுதிலே இந்த பகுதியூடாக சென்ற மக்கள் அவருடைய உடலை கண்டிருக்கிறார்கள். அவர் இறந்த பகுதிக்கு தான் நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம்.
அந்த பகுதியூடாக செல்லும் முன்னரே நாங்கள் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்வையிட்டோம். அதில் 2 செருப்புகள் கழற்றப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. முப்பத்தி 6 வயது மதிக்கத்தக்க தேவதாஸ் புதுருசோத் என்னும் இளவாலையை பிறப்பிடமாக கொண்ட இளைஞன் உயிரிழந்த பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே தான் இளைஞன் உயிரிழந்த பகுதியை பார்க்குறீங்கள். இந்த இடத்துல தான் அவர் உயிர் பிரிந்த இடத்தை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கீழே தண்ணீரானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த பகுதியில் தான் அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். 3 கதவுகள் கொண்டதாக இந்த துருசு காணப்படுகிறது. அந்த தண்ணீரானது வாய்க்காலிலிருந்து வரத்து தண்ணீர்களை மறைப்பதும், மற்றது குறைந்த தண்ணீர் இருக்கும் இடத்தில் இதை பூட்டி விடுவார்கள். கூடிய தண்ணீர் வரும்போது இந்த கதவுகளை திறந்து விடுவார்கள். இந்த கம்பி பாருங்க, 3 கம்பி கிடக்க. அந்த 3 கம்பியிலே முதலாவது கம்பியில் இந்த இளைஞன் உயிரிழந்திருந்தார். கதவு புறத்தில் தான் இவர் உயிரிழந்தார். தண்ணீர் நிற்கின்றது இந்த வாய்க்காலில். ஒரு மர்மமான முறைகளிலே தான் இந்த இளைஞன் உயிரிழந்திருக்கக்கூடும் என மக்கள் கூறுகிறார்கள். தண்ணீரானது கூடுதலாக வரும் இடத்தில் இந்த கதவை திறந்து விடுவார்கள். மர்மம் நிறைந்த பகுதியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுற்றி வேற பார்த்திங்க சொன்னால் இந்த இடம் முழுவதுமாக வயல் நிலங்கள், அதாவது நெல்லுகள் விதைத்து அறுவடை செய்யக்கூடிய இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது நெற்கள் அறுவடை செய்யக்கூடிய பருவத்திலே தான் இந்த இளைஞனும் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர்
இதே பகுதியில் நாங்கள் முன்பு காட்டியிருப்பேன், அந்த இடத்துல 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் உயிரிழந்தார். இந்த இடம் பாருங்க, அந்த நட்டுகள் பூற்று இடத்திலான் அந்த கயிறானது காணப்பட்டது. இதில் அந்த கயிறு காணப்பட்டு அப்படியே இந்த இளைஞன் இந்த இடத்தில்தான் அவருடைய உயிரானது பிரிந்த இடம் பார்க்குறீங்கள். ஒரு மர்மமான முறையிலே இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு என்ன நடந்தது என்று தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த இடம் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுற்றி வர இந்த இளைஞன் அவருடைய சாப்பாடுகள் காணப்பட்டதாக மக்கள் கூறுகிறார்கள். சாப்பாட்டு பைகள் மற்றும் பொலித்தீன்கள் காணப்பட்டது. வாய்க்காலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மர்மமான முறையிலே ஒரு இளைஞன் வாழும் வயதிலே அவருடைய உயிரானது இந்த இடத்திலே சென்றிருக்கின்றது. சண்டிலிப்பாயிலிருந்து உடுவில் நோக்கி செல்கின்ற வீதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாதை ஊடாக செல்கின்ற மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வீதி ஓரங்கள் முழுவதுமாக குழந்தை பிள்ளைகளுடைய கழிவுகள் மற்றும் வீதியோரங்களிலே அந்த கோழி கழிவுகள் மற்றும் ஆடுகள் வெட்டின தோளுகள் பாருங்கள். இந்த இடத்துல அந்த நாய்கள் எல்லாம் அந்த வீதியிலே அந்த கழிவுகளை இழுத்து ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. வீதிகள் முழுவதுமாக இந்த கழிவுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாய் பாருங்கள் இழுத்து இந்த கழிவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாதை ஊடாக மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக இந்த கழிவுகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இவ்வாறு கழிவுகள் இந்த இடத்துல கொட்டப்பட்டது இல்லை. ஆனால் தற்போது இந்த மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக காணப்படுவதால் வீதிகள் முழுவதுமாக இந்த குப்பைகள் பாருங்க, குழந்தை பிள்ளைகளுடைய பம்பஸுகள் தான் கூடுதலாக இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இவ்வளோ கழிவுகளை கொண்டு தெரியாமல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ கழிவுகள் பாருங்க, மக்கள் பயணிக்க முடியாத ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது இந்த பகுதியிலே. இந்த பாதை ஊடாக எத்தனையோ மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் பயணிக்கின்ற வேளைகளிலே மூக்கை பொத்தி கொண்டு தான் அவர்கள் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மனிதாபிமான அடிப்படையிலே இந்த மக்கள் இனி வரும் காலங்களிலே மக்கள் இந்த இடத்துல குப்பைகளை போடாமல், நீங்களும் அடுத்த நாள் நீங்கள் குப்பைகளை போட்டுட்டு அடுத்த நாள் நீங்களும் இந்த பாதையூடாக செல்ல போகிறீர்கள். தற்போது குப்பைகளை சேகரிப்பதற்காக ஒவ்வொரு கிராமத்திற்கும் டிராக்டர் மூலம் சென்று அந்த குப்பைகளை சேகரித்து உரிய இடத்திலே கொட்டி கொண்டிருக்கிறார்கள் பிரதேச சபை, மாநகர சபை ஊழியர்கள். அவ்வாறு அவர்கள் குப்பைகளை சேகரித்து கொண்டிருக்கின்ற வேளைகளில் இவ்வாறு குப்பைகள் இந்த வீதியோரங்களிலே கொட்டப்படுவதால் இந்த வீதியூடாக செல்கின்ற பாடசாலை மாணவர்கள் இந்த கழிவுகளை காலால் உலாக்கி அவர்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. எனவே மக்கள் மனிதாபிமானம் கொண்டு இந்த பகுதிகளிலே குப்பைகளை கொட்டாமல் உரிய இடத்திலே குப்பைகளை போடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.